ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டிஆர் 48 படத்தை டைரக்ட் பண்ண போறவர் தான் தேசிங் பெரியசாமி. அண்ட் இப்போ அவர் நம்ம தல அஜிசார்ட்ட ஒரு கதையை நரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம தல அஜிசாரை வச்சு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிலிம் அண்ட் பெரிய பட்ஜெட்ல எடுக்க பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் பாகுபலி ரேஞ்சுக்கு இந்த படம் உருவாக போகுது அப்படின்னு ஹாலிவுட் வட்டாரத்துல இந்த நியூஸ் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ AK-64 படத்தை யார் டைரக்ட் பண்றது அப்படின்றத மிகப்பெரிய பேச்சா இருக்கு. அப்படி அந்த டைரக்டர் வரிசையில தேசிங் பெரியசாமி ஆட் ஆகியிருக்காரு. ஆல்ரெடி சிறுத்தை சிவா அண்ட் விஷ்ணுவர்தன் அப்படின்னு இவங்க பேர்லாம் அடிபட்டது. இப்ப தேசிங் பெரியசாமியும் நம்ம தல அஜிசார்ட்ட கதையை நரேட் பண்ணிருக்காரு. தல அஜிசாருக்கும் அந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்ச காரணத்தினால தேசிங் பெரியசாமி தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் பிலிம் AK-64 பிலிமா எடுக்க போறாரு அப்படின்னு இந்த நியூஸ் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் ஏற்கனவே நம்மளுக்கு விடாமுயற்சி படமும் இருக்கு, குட் பை அக்லி படமும் இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் தான் AK-64 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் தேசிங் பெரியசாமி STR 48 படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. மேபி அந்த கதையை தான் நம்ம தல அஜிசார்ட்ட சொல்லிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் நடந்ததுன்னா கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு வேற லெவல் ஹாப்பி தான். அண்ட் இந்த மாதிரி நியூ அண்ட் யங் டைரக்டர்ஸ் கூட நம்ம தல அஜிசார் படம் பண்ணா கண்டிப்பா பிளாக் பஸ்டர் கன்ஃபார்ம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேசிங் பெரியசாமி நம்ம தல அஜிசார்ட்ட கதையை நரேட் பண்ணிருக்காரு. ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. மேபி AK-64 படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிலிமா இருக்கலாம். அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.